தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து இன்றைய நிகழ்வில் நாம் சுவாமி சிவானந்தர் அருளிச் செய்த இன்பமும் துன்பமும் என்ற நூல் குறித்து சிந்திப்போம். மனிதன் இன்பத்தை வேண்டுகிறான், துன்பத்தை வெறுக்கிறான். புலன்வழி பொருள்களில் இருந்துதான் வேண்டுகின்ற இன்பத்தை பெறுவதற்காக பெருமுயற்சி செய்கிறான். ஆனால் அந்தோ மாயையின் வலையில் சிக்கிக் கலங்கி நிற்கின்றான். பாவம், இந்த பொருள்கள் யாவும் அழியும் தன்மையன, நிலையற்றவை, அனித்தியமானவை, காலத்துக்கு உட்பட்டவை என்பதை அவன் அறிகிறானில்லை. மேலும் தான் விரும்பிய இன்பத்தை அவற்றிலிருந்து பெரும் முயற்சியில் தோல்வியும் அடைகிறான். இந்த உலகம் அபூர்ணம், மேலும் வாழ்க்கை உறுதியில்லாதது. பாரிஸ்டர் பட்டம் பெற்ற பெரும் வழக்கறிஞர் டெலிபோனில் பேசிவிட்டு உணவு உட்கொள்வதற்காக மாடிப்படியில் ஏறிச் செல்கையில் படியிலே விழுந்து மரணமடைகிறான். இது போன்ற நிகழ்ச்சிகள் அசாதாரணமானவை அல்ல. பொருள்களில் திணைத்துணையும் இன்பமில்லை. ஏனென்றால் அவை ஜடம். புலன்வழி இன்பம் என்பது ஆத்மானந்தத்தின் சாயையே. எலும்பை கடிக்கும் தெருநாய் எலும்பு குத்தி அதனால் அதன் வாயிலிருந்து வெளிவரும் இரத்தத்தை அந்த உலர்ந்த எலும்பினுடையது என கருதுவது போல் உலகியலில் ஈடுபட்ட மக்கள் அன்றாட வாழ்க்கையிலிருந்து தாங்கள் அனுபவிக்கும் இன்பம் பொருள்களில் இருந்துதான் தோன்றுகின்றன என்று முட்டாள்தனமாக கற்பனை செய்கின்றனர். இதயமாகிய மண்டபத்தில் பிரகாசித்து நிற்கும் உங்களது ஆத்மனில்தான் நித்திய எல்லையற்ற உயரிய சாந்தியையும் ஆனந்தத்தையும் நீங்கள் காண முடியும். கோட்டீஸ்வரர்கள், அரசர்கள் இவர்களிடத்திலும் மனசஞ்சலம், அதிருப்தி, நிறைவின்மை, ஓய்வின்மை காணப்படுகின்றன. உலகியல் இன்பத்தை அனுபவிக்கும் உச்ச நிலையிலும் அவர்களிடம் ஏதாவது சங்கடம் அல்லது துன்பம் அல்லது வலி தோன்றி நிற்பது சகஜம். பூரண இன்பத்தில் வாழும் மனிதன் ஒருவனை காண்பியுங்கள். தனது இரண்டாவது மகனின் திருமணம் நடைபெறும் நேரத்தில் சில நாட்கள் முன்னால் மரணமடைந்த தனது முதல் மகனின் நினைவு உண்டாகி அவன் மனதை வதை செய்கிறது. இதயத்தின் இரண்டு வித துடிப்புகள் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கின்றனவோ அதேபோல் இன்ப துன்பமென்னும் இரண்டும் அடுத்தடுத்து தோன்றும் ரீதியில் மனம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்பமான சூழ்நிலையில் நீங்கள் இருந்து வரும் பொழுது இந்த இன்பம் விரைவில் அகன்றுவிடுமே என்ற பயம் உங்களை அறியாது உங்களிடம் வந்து சேருகிறது. புலன் உலக இன்பங்களை அனுபவித்து கொண்டிருந்தாலும் இந்த எண்ணம் துன்பத்தை உண்டு பண்ணுகிறது. இந்த துன்பத்தை எந்த விதத்திலாவது நீங்கள் அகற்றிவிட்டாலும் மறுமுறையும் பொருள் நஷ்டம், பிணி, மரணம், பகைமை, ஏமாற்றம் முதலிய ரூபத்தில் அது தோன்றி நிற்கிறது. பொருள்களின் மூலம் அமர பதவியை அடைவதென்பது முடியாத காரியம். இதுவே உபநிடதங்களின் தீர்மானமான அறிவிப்பு. ந கர்மணா ந பிரஜயா ந தனேன தியாகேனேக அமிர்தத்வ மானசு. சமயச் சடங்குகளாலோ குழந்தைகளை பெறுவதனாலோ பொருளை சேகரிப்பதனாலோ அல்ல, தியாகத்தினாலேயே அமிர்த பதவியை உங்களால் அடைய முடியும். பொருள்களை வேண்டாம் என்று விட்டுவிடுவது மட்டும் உண்மை துறவு ஆகாது. அன்புமிகும் நண்பர்களே, இந்த விஷயத்தை நன்கு கருத்தில் வையுங்கள். உண்மை தியாகம் அல்லது துறவு யான், எனது, தன்னலம், மோகம், தேக அபிமானம், ஆசைகள், எல்லாவித இச்சைகளையும் துரத்தலில்தான் நின்று நிலவுகிறது. எல்லா உயிர்கட்கும் மனித பிறவியை பெறுவது மிக மிக கஷ்டம். மனித பிறப்பு, மோட்சத்தில் இச்சை, முற்றும் துறந்த முனிவரின் பாதுகாப்பு, இம்மூன்றும் ஆண்டவன் அருளாலேயே கிட்ட முடியும்.
முந்தின பிறவிகளில் செய்த நல்வினையின் பயனாக கிடைத்த மனித பிறவியை கொண்ட மனிதன் நல்ல புத்தியும் பெற்றிருந்து ஆத்ம அனுபூதிக்காக பாடுபடாது பொய்யான பொருள்களை பற்றி நிற்கும் முட்டாள்தனத்தில் மூழ்கியிருப்பதால் தற்கொலையையே மேற்கொள்கிறான். ஆத்ம அனுபூதியை நான் ஏன் அடைய வேண்டும் என்ற கேள்வியை நீங்கள் இப்பொழுது என்னிடம் கேட்பீர்கள். பிறப்பு இறப்பு எனும் சம்சார சக்கரத்திலிருந்தும் அதனால் ஏற்படக்கூடிய தீமைகளில் இருந்தும் விடுதலையை தருவதால் ஆத்ம அனுபூதியை அடைய நான் பாடுபட வேண்டும் என்று நான் கூறுவேன். இதோ உபநிடதத்தின் திட்டவட்டமான கூற்றை கேளுங்கள். பாபமற்றதும் அழிவற்றதும் மரணமற்றதும் துன்பமற்றதும் பசிதாகமற்றதும் உண்மையான ஆசைகளையும் உண்மையான தீர்மானங்களையும் கொண்ட இந்த ஆத்மாவையே அடைய நாம் பாடுபட வேண்டும். அதை தெரிய வேண்டும். இங்ஙனம் ஆத்மனை நாடிச் சென்று அதை நன்கு புரிந்து கொண்டவன் எல்லா உலகங்களையும் ஆசைகளையும் தனதாக்கிக் கொள்கிறான் என்று சாந்தோக்கிய உபநிடதம் கூறுகிறது. எல்லையற்றது ஆனந்தம். சிறியதில் எல்லைக்கு உட்பட்டதில் ஆனந்தம் கிடையாது. எல்லையற்றதே ஆனந்தம். ஆகவே ஒருவன் எல்லையற்றதையே தெரிந்து கொள்ள விரும்ப வேண்டும். இவ்வுலகில் உள்ள மக்களில் ஒவ்வொருவரும் ஓய்வின்றி நிறைவின்றி அதிருப்தியுடன் காணப்படுகின்றனர். எதையோ ஒன்றை தான் வேண்டுவதாக அவன் உணர்கிறான். ஆனால் அதன் தன்மை அவனுக்கு தெரியாது. பேராசை மிகும் பெரும் திட்டங்களை நிறைவேற்றுவதில் தனக்கு தேவையான ஓய்வையும் சாந்தியையும் அவன் தேடி அலைகிறான். ஆனால் உலகியல் பெருமை வெறும் மயக்க மட்டுமல்லாது சிக்க வைக்கும் கண்ணியாகவும் ஆகிவிடுகிறது என்பதை தெரிந்து ஏமாற்றமடைந்து நொந்து நிற்கிறான். அதில் அணுவளவேனும் இன்பத்தை காணாது கலங்குகிறான். இச்சித்த பட்டங்கள், அத்தாட்சி பத்திரங்கள், கௌரவ தலைப்புகள், மரியாதைகள், பெருமை, உத்தியோகம், பெயர், புகழ் முதலியவற்றை பெறுகிறான். அவன் திருமணம் செய்து கொள்கிறான். அழகிய குழந்தைகளை ஈன்றெடுக்கிறான். சுருங்கக்கூறின் தனக்கு எதெல்லாம் இன்பத்தை தருமென்று கற்பனை செய்தானோ அனைத்தையும் பெறுகிறான். இவ்வளவிலிருந்தும் உண்மையான ஓய்வும் சாந்தியும் கிட்டாது கலங்குகின்றான். பக்தர்கள், மகாத்மாக்கள், முனிவர்கள், ஆச்சாரியர்கள், தீர்க்கதரிசிகள் அனைவரும் ஓயாது கூறி வருவதென்ன? ஒவ்வொருவரிடமும் நிலவும் ஓய்வின்மை, அதிருப்தி, நிறைவின்மை, சூழ்நிலையால் வசதியின்மை எல்லாம் தன் ஆத்மாவின் துணைவனது தோழமையின் நஷ்டத்தினால் ஏற்படக்கூடியவையாகும். இந்த ஆத்மா எப்பொழுதும் உங்கள் இதய மண்டபத்தில் ஜொலித்து கொண்டிருக்கிறது. நீங்கள் உண்மையாகவே ஆத்மீக பசிதாகத்துடன் நின்று இந்த ஆத்மாவை காண துடிதுடித்தால் இது உங்களை ஆலிங்கனம் செய்து ஆதரவளிக்க கைகளை நீட்டிக் காத்த வண்ணம் இருக்கிறது. தினையளவு இன்பத்தில் பனையளவு துன்பம் சேர்ந்திருக்கிறது. துன்பம், பயம், கவலையுடன் தேய்ந்த இன்பம் இன்பமாக இருக்க முடியாது. இந்த தினையளவு இன்பத்தையும் ஆராய்ந்து பார்த்தால் அதுவும் ஏமாற்றமென்று தெரிய வரும். அது வெறும் மனவிளையாட்டு என்பதை தெரிந்து கொள்வீர்கள். மனிதர்களே, விழித்தெழுங்கள், கண்களை திறந்து பாருங்கள், விவேகத்தை வளருங்கள். எல்லைக்கு உட்பட்ட பொருள்களில் இருந்து நீங்கள் உண்மை இன்பத்தை பெற முடியாது என்பதை உணருங்கள். நித்திய நிர் உபாதிக்க நிர் அதிசய ஆனந்தம் பொருள்களுக்கு அப்பால் உள்ளது. அது இதயத்தின் கண்ணே வாசம் செய்யும் ஆத்மன் அல்லது பிரம்மனில் தான் காண முடியும். ஆதலால் புறப்பொருள்களை அறவே வெறுத்து ஒதுக்கி ஆண்டவனின் அடிக்கமலத்தை நோக்கி ஓடுங்கள். வைராகியத்தை வளருங்கள். ஆத்மீக பாதைக்கான கருங்கல் அஸ்திவாரமே வைராகியமாகும். இன்பத்தின் இருப்பிடம் குறித்த இந்த நிகழ்வின் தொடர்பை நாம் நாளையும் தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு மகிழ்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ்.
தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.